வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, திருடாதே திருடாதே, திருடாதே திருடாதே, ஒன்றிய அரசே திருடாதே திருடாதே. மோடி மோடி மோடி, என்னாச்சு எங்க பணம், எங்க ஆட்சி எங்க பணம், என்னாச்சு எங்க பணம், என்ன ஆட்சி எங்க பணம், 4000 கோடி 4000 கோடி, சம்பளம் கொடு சம்பளம் கொடு, சம்பளம் கொடு சம்பளம் கொடு. பாஜக அரசே. பதில் அரசாங்கம் கொடுத்த பதில். சென்ற 25ஆம் தேதி பதில் வைக்கிறாங்க. லோக்சபாவில் பதில் வைக்கும்போது 12,603 கோடி ரூபாய் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டில் 7,391. இது அவங்க கொடுத்த பதில். ஆக 5,000 கோடி குறைக்கப்படுகிறது அவங்களே சொல்கிறாங்க. நம்முடைய கணக்கு பிரகாரம் 4,034 கோடி குறைஞ்சிருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. இது சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன் குறைஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மக்களிடம் போய் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதனுடைய திட்டத்தினுடைய மதிப்பீடு குறைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க வேண்டியது சரியான நேரத்தில் போய் சேரவில்லை என்பது தான் தலைவருடைய ஆதங்கம். அதற்காக இன்றைக்கி 1,300 இடங்களுக்கு மேல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுங்கிறது. இது மொத்தமாக நம்ம திட்டம்னு நினைக்கிறேன். நம்ம திட்டம் கிடையாது. முழுவதுமாக 100% மத்திய அரசு நிதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டம் 100 நாள் வேலை திட்டம். இப்போ அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தலைவர் இதை எப்படி கன்சிடர் பண்ணுங்கிறதுக்காக தான் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு கலைஞர் மகளிர் திட்டம் கொண்டு அதை கொடுத்துட்ருக்காங்க. வீட்டு பெண்ணு 12ஆவதுக்கு மேலே படிக்கிறதுனா அதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆண் புதுமை அது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிதியெல்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி ஆதாரம், அந்த குடும்பத்தினுடைய ஆதாரம் அதிகமாக அதற்கு தேவைப்படுகிற நிதி எவ்வளவோ அதை கொடுத்துட்ருக்காங்க. மத்திய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா, பாப்புலேஷனில் கம்மியாக இருந்தாலும் யூபி பீகார் கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். நீங்கள் கேட்குறது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் கேளுங்க. இந்த மன்றைகாலியே யூபி பீகாரை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கொடுக்கல. நியாயமான கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு முறையாக பதில் சொல்ல வேண்டியது அது சம்பந்தப்பட்ட அமைச்சர், இவர் கிடையாது. இது மற்ற திட்டங்களெல்லாம் 60-40 திட்டங்களாக இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் பங்கு போட்டு கொடுக்குற திட்டங்களாக இருக்குது. அதுக்கு இவங்க கொடுத்துட்டு வாங்குறாங்க. ஆனால் இது எவ்வளோ பலு நிதிச்சுமை எவ்வளோ இருக்குது. மொத்தமே 100% மத்திய அரசு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸாக 5,000 கோடி நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அப்போ எப்படி கொடுக்க முடியும்? நமக்கே நிதி ஆதாரத்தில் சிரமம் போட்டுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு போயிருக்கு. நமக்கு 1000 திட்டம் இருக்குது. அந்த திட்டங்களை நமக்கு நடைமுறைப்படுத்தணும். இதுக்கு மத்திய அரசு திட்டத்தை நம்ம எப்படி நடத்த முடியும்? பார்லிமெண்ட்லேயும் இந்த இதை ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இது தேர்தல் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம், பார்லிமெண்ட்லையும் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லுவோம். கொடுக்குற வரைக்கும் போராடுவோம். விஜய் திமுக மன்னராட்சின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு நேற்று விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுல. எப்படி பாக்குறீங்க சார்? முந்தாராளுக்கு தோணுனக்கு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சார். கிட்டத்தட்ட 64 வருஷமாக கட்சியில் இருக்கேன். நான் போய் அவருக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ சார் நாங்க 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கு சம்பளம் போட்டு 5 மாசம் ஆகுதுங்க. 1 நாள் 2 நாள் இல்ல 5 மாசம் ஆகுது. இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்க கூட ஏதாவது பண்ணிக்கலாம். இப்ப வயசானவங்க எல்லாம் இந்த சம்பளத்தை நம்பி தான் எல்லாருமே பொழைச்சிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கு எதுக்குமே வழி இல்லாம இந்த 5 மாசமா அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு இந்த மோடிக்கு எதுவுமே தெரியாதுங்களா? ஏன் எங்க வயிற்றுல அடிக்கிறாங்க? இதே கவர்மெண்ட் ஆபீசர் இந்த மாதிரி சம்பளத்தை யாருக்காவது நிறுத்தாங்களா? நாங்க ஒவ்வொரு முறையும் இந்த சம்பளத்தை நாங்க போராடியே தான் வாங்குறதா இருக்குது. 5 மாசம் 6 மாசம் இந்த சம்பளத்தை நிறுத்துறீங்களா? இந்த சம்பளத்தை நிறுத்ததுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? கரெக்டா சம்பளத்தை போட்டு எங்களுக்கு அந்த 100 நாள் வருஷத்துல நீங்க வேலை கொடுக்கறதே ஒரு 100 நாள் தான். அந்த 100 நாள் வேலையாவது எங்களுக்கு ஒழுக்கமா கொடுத்து சம்பளம் கொடுக்கலாம்ல? இப்ப எங்க வயசு பிள்ளைங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது சமாளிச்சுக்குவாங்க. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் வயிற்றுல அடிக்கிறீங்க இந்த மாதிரி? நாங்க 100 நாள் வேலைக்கு போறோங்க. 6 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க சம்பளம் போட்டு. நாங்க ரேஷன் அரிசி கூட ரொம்ப கஷ்டப்படுறோங்க. அது கூட 10 கிலோ 5 கிலோ தான் போடுறாங்க. ரொம்ப இல்லாதபடி ரொம்ப வயசானவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெறும் ரேஷன் அரிசி மட்டும் வாங்கி சாப்பாட்டுக்கு வாங்கி அதை சாப்பிடுறாங்க. குழம்பு செலவுக்குங்கன்னு எதுவும் இல்லை. ஒரு பிள்ளை பையன் இல்லாதவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு கஷ்டம் இந்த மோடி திட்டத்துல இப்படி ரொம்பவே எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. சம்பளமே போடாம இருந்தா எதை வச்சு நாங்க சாப்பிடுறது? இல்லாத நிறைய பணக்காரர்கள்லாம் அதுல தள்ளுபடி இது தள்ளுபடின்னு நிறைய சொல்றாங்க.
வருமான வரி எல்லாம் அவங்களுக்கு தள்ளுபடி வருது. நகை வச்சிருந்தாலும் நகை தள்ளுபடி வருது. எங்களாட்ட இல்லாதவங்க நாங்க என்ன பண்ணுவோம்? வயசானவங்க எங்க போவாங்க? ரொம்பவே சிரமமா இருக்குது எங்களுக்கு. ஒரு 4, 5, 6 மாசம் ஆக போகுதுங்க. 1 ரூபா காசு போடலைங்க. நாங்க எதை வச்சு கஞ்சி குடிக்கிறதுங்க? நாங்க 5 கிலோ அரிசி போடுறாங்க, 5 கிலோ எதுக்காகுங்க? நாங்க பாடுபட்டு ஒரு வாரத்துக்கு சோறு இல்லாம வேலை இல்லாம நல்ல பூண்டுல அதுல வாய்க்கால எந்த மொப்புல போய் வேலை நாங்க எத்தனை கஷ்டப்பட்டு செஞ்சோம்ங்க. இவ்வளவு நாள் மோடி இந்த திட்டம் போட்டு பணத்தை நிறுத்தி வச்சிருக்காங்களே, நாங்க எப்படியோ வாழ்த்துக்கு கஞ்சி குடிக்கிறதுங்க. 5 கிலோ அரிசி தான் போடுறாங்க. இத்தனை வரி கட்ட சொல்றாங்க. வயசானவங்க கூட வரி கட்ட சொல்றாங்க. வரி கட்டிட்டு வரோங்க. தண்ணி வரின்னு வீட்டு வரின்னு எல்லா வரியும் கட்டிட்டு வரோங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு தானே வரோங்க. பணக்காரரை பார்த்து எல்லா வரியும் வாங்கினா கூட பரவாயில்லைங்க. கூலி பாவத்துல இருந்து 100 வேலைக்கு நம்பி நாங்க பொழைச்சிட்டு இருக்கிறோங்க. அதுக்கே வழி இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இது நல்லதுங்களா மோடிங்க? இப்போ வேலையும் இல்லை. 5 வாரம் 6 வாரம் வேலை பார்த்த சம்பளமும் 4 மாசமா இல்லை. அது வரும்னு ஏகப்பட்ட கடனை வாங்கி நான்லாம் அதை வச்சு தான் சாப்பிட்றேன். அந்த சாப்பாட்டுக்கு வாங்கின கடைக்காரர்களும் என்னை ரொம்ப நெருக்கிறாங்க. காசும் வரல, வேலையும் இல்லை. அவங்க நெருக்கிறதில் நான் தற்கொலையோட பண்ணிக்கலான்னு இருக்கேன். எனக்கு வேற வழியே இல்லை. எங்களுக்கெல்லாம் வேலையை கொடுங்க, சம்பளத்தையும் கொடுங்க. நாங்கள் ரொம்ப வாழ்வாதாரம் கீழ்பட்ட இதில் இருக்கோம். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பளத்தை நம்பி இருக்கோம். அதுக்கு தயவு செய்து உதவி செய்து பெரிய மனசு பண்ணி இந்த காசை எங்களுக்கு கொடுங்க. வேலையை நிரந்தரமாக எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வயசுக்கெல்லாம் நாங்கள் அதை நம்பித்தான் இருக்கோம். எனக்கெல்லாம் யாரும் சாப்பாடு போடக்கூட ஆள் இல்லை. கடினமாக எங்களுக்கு வேலையை கொடுத்தாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு 6 மீட்டர் அளவு விட்டு 3 அடி உயரம் கீழே கொடுத்து நாங்கள் அந்த அளவுக்கு வெட்டி வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை பார்த்தோம். இந்த 9 வார சம்பளம் இது வரலையும் இன்னும் ஒரு கைசா எங்களுக்கு ஏறலை. நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் வேலை பார்த்து நாங்கள் பிள்ளைங்களோ குடும்பத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் இதையும் வேலை இப்போ 1 வாரம் விட்டு 1 வாரம் தான் தர்றாங்க. அதை ரெகுலராகவும் தரவும் முடியலை. அந்த 1 வாரத்தை காசையும் அந்தந்த வாரமும் சம்பளம் ஏற்றுறதுக்கு வழியும் இல்லை. இந்த திட்டத்தை யார் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்து சம்பளத்தை பெண்டிங் எவ்வளோ நாள் சம்பளம் இருக்கோ எங்கள் சூழ்நாட்டு அனைத்து மக்களுக்கும் எங்களுக்கு சம்பளத்தை உடனே ஏற்றவும் ரெகுலராக எங்களுக்கு 150 வேலையை கண்டினியூவாக கொடுங்க. நாங்கள் 100 நாள் வேலை கட்டி தான் இருக்கோம். அது பக்கம் பிளாட்டு போட்டாங்க. நாங்கள் இதில் தான் குடும்பமே பண்ணுறோம். எங்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 மாதம் வேலை செஞ்சோம், அந்த காசு இன்னும் வரவில்லை. மத்திய அரசு ஏன் இப்படி பண்ணுது? எங்களுக்கு இவ்வளோ கொடுமை எதுக்கு செய்யறாங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.